ஹாய் ஹலோ வணக்கம். 2025 ஏப்ரல் 10ஆம் தேதி மலையாளத்தில் ஒரு காமெடி மூவியாக வெளியான மரணமாஸ் இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி பார்ப்போம். இந்த படத்தோட தயாரிப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டொவினோ தாமஸ். இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நடிகர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பசில் ஜோசப், அனிஷ்மா, ராஜேஷ் மாதவன், பசில் ஜோசப், டொவினோ தாமஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சிக்கிறாங்க இந்த படத்தில். இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபிரசாத். மனுஷன் இந்த படத்தை வந்து ஒவ்வொரு சீனும் காமெடியாக அப்படியே அள்ளி கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. அந்த மாதிரி ஒரு செம படம் அந்த படம். பொதுவாகவே ஒரு கிரைம் த்ரில்லர் படம்னா அது கொலைகள் யார் பண்ணுறாங்க, அது எதனால பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸில் அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் வச்சு அதுக்கு ஒரு ஸ்டோரி வச்சு அந்த கிளைமேக்ஸில் அந்த வில்லனை கண்டுபிடிக்கிறது தான் படம். ஆனால் இதில் ஓப்பனிங்லேயே சொல்லிடுவாங்க இவங்க தான் வில்லன். அது என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லன் இருக்கிற பெரியவங்களெல்லாம் கடத்திட்டு போய் அவங்கள கொன்று அவங்க வாயில் வாழைப்பழத்தை வச்சிருவாரு. இதுதான் அவருடைய சைக்கோ கில்லருடைய ஒரு வேலை. இந்த சைக்கோ கில்லரை பிடிக்கிறதுக்காக எல்லாரும் போராடுறாங்க. போராடிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஒரு பெரியவரை வந்து ஹோமில் கொண்டு சேர்த்துவார் ஒருத்தர். அந்த பெரியவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா ரகலை பிடிச்ச பெரியவர். அவர் என்ன காரணத்துக்காக கொண்டு சேர்த்துறாருன்னா அதெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு சேர்த்திடுறாரு. சேர்த்துனதுக்கு அப்புறம் அவர் அந்த இதுல இருந்து தப்பிச்சு வந்துடுவார். தப்பிச்சு வந்துட்டு போய் அந்த சைக்கோ கில்லர்கிட்டே கரெக்டாக மாட்டுவார் அந்த பெரியவர். அந்த சைக்கோ கில்லர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து மறுபடியும் தப்பிச்சு ஒரு பஸ்ஸில் ஏறிக்குவார். ஒரு பஸ்ஸில் ஏறினோடனே சைக்கோ கில்லரும் அந்த பஸ்ஸில் ஏறிக்குவாங்க. இப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினி ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அவங்களோட கூட பெஸ்டியாக பழகக்கூடிய நம்ம ஹீரோ பசில் ஜோசப், ஹீரோன்னு சொல்ல முடியாது, அவரு இந்த ஒரு இடத்துல ஒரு கேரக்டராக தான் நடிச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா புள்ளிங்கோ மாதிரி ஸ்டைல் எடுத்துக்கிட்டு அவர் வந்து என்ன பண்ணாருன்னா அவங்க ஊருக்காரங்களாம் சேர்ந்து அதாவது பசில் ஜோசப்பை வெளிநாட்டுக்கு அனுப்பிடணும், இந்த ஊர்லேயும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து பணம் சேர்த்து வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க. ஆனால் போலீஸ் வந்து இவங்க மேலே சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுலேருந்து எப்படியும் விடுதலை ஆகி வெளியே வந்து அந்த கில்லரும் அந்த பெரியவரும் போயிட்டு இருக்கிற பஸ்ஸில் அந்த ஹீரோயின் பொண்ணு போயிட்டு இருக்கோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் பொண்ணு போகிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவான பசில் ஜோசப் அந்த பஸ்ஸில் ஏறிக்குவார். அந்த பஸ்ஸில் ஏறினதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு காமெடியான ஒரு செம ரகலையான ஒரு படம் தான் இந்த மரணமாஸ். அதாவது ஒரு சீனை வந்து சீக்கிரம் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது வேற. ஆனா அந்த சீனையே ஒரே இடத்துலயே சுத்தி போர் அடிக்காம ஒரு அரை மணி நேரம் எடுக்கணுங்கிறது அது சாதாரண விஷயமும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே கிடைக்காது. ஆனா மரணமாஸ் படத்துல வந்து ஒவ்வொரு சீனும் மனுஷன் செதுக்கி பண்ணியிருக்காரு. அப்படியே எப்படி சொல்றது, காமெடிக்கு காமெடி, கிரைமுக்கு கிரைம், அது ரொமான்ஸுக்கு ரொமான்ஸு, அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டா அதுக்கும் சென்டிமெண்ட்டுக்கும் வேலை இருக்கு, ஒரு காதலா அந்த காதலுக்கும் வேலை இருக்குது, ஒரு கலாய்க்கிறதா அதுக்கும் வேலை இருக்கு, ஃபைட்டா அதுக்கும் வேலை இருக்குது, ஒரு சேசிங் சீனா அதுக்கும் வேலை இருக்குது. எல்லாத்துக்கும் மனசை வச்சு செஞ்சிருக்காரு சிவபிரசாத். உண்மையிலே இந்த படம் வந்து நீங்க மலையாளத்துல ஒரிஜினலா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். தமிழ் டப்பிங்கா இருக்கிறதுனால இன்னும் இதுலயும் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் குறையலும் கிடையாது. டப்பிங் நீட்டா ப்ராப்பரா சூப்பரா பண்ணிக்கிறாங்க. அது போக நம்ம சொல்லி ஆகக்கூடிய கேரக்டர்கள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா வில்லனா வரக்கூடியவர் தான். அவரு பண்ற அட்டாசிட்டி இருக்குது மனுஷன் அந்த மாதிரி அப்படியே எலும்பு தோலுமா இருப்பாரு. நம்ம ஊர் வையாபுரி மாதிரி இல்லை ஓமகுச்சி நரசிம்ம மாதிரி இருப்பாரு ஆள். பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவர் முறைக்கிறதே காமெடியா இருக்கும், அவர் பண்றது எல்லாமே காமெடியா இருக்கும். உண்மையிலே அவரோட வில்லனா அப்படிங்கிறது சித்தரிச்சிருக்கிற விதமே நல்லா ஒரு சூப்பரா ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்குது. அது போக பசில் ஜோசப் வந்து இந்த படத்துல வந்து ஒரு புள்ளிங்கோ மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. இது வந்து அவர் கேரக்டருக்கு தாண்டி பண்ணியிருக்காரு. ஆனா உண்மையிலே அது ரசிக்கும்படியா இருக்கு. அவர் ஒன் சைட் லெவல உருகிறதும் அந்த டூ சைட் லெவல் சேரும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்றதும், கிளைமேக்ஸ்ல அந்த வில்லனை பிடிக்கிறதுக்கு அவர் போராடுறதும், அந்த பஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் கலகலப்பா அதிகமாகிறதும், அந்த பணத்தை மறைக்கிறதுக்கு அவர் படுற பாடுகள் இருக்கிறதும் இந்த படத்துல அவரோட நடிப்பு செம. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா டிரைவரும் கண்டக்டரா வரக்கூடிய கேரக்டர்கள் தான். அந்த கேரக்டர்ல வரக்கூடிய ரெண்டு பேருமே டொவினோ தாமஸ், இன்னும் அப்புறம் டிரைவருடைய கேரக்டர் வேற லெவல் இந்த படத்துல. அவர் வந்து ஒவ்வொரு சீனுக்கும் ஃபர்ஸ்ட் மிரட்டுவாரு. மிரட்டினோடனே பழி வருமேல் வருதுன்னு தெரிஞ்ச உடனே அவர் வந்து பயந்துகிட்டு போன்ல மட்டுமே பேசிட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய காதலி, அந்த 35 வருஷம் மேல ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகல, இப்பதான் கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் பெருமையா சொல்லிட்டு இருந்து கடைசியில் அந்த கல்யாணமே பிரேக்கப் ஆகிற அளவுக்கு இந்த கேஸ் இழுத்து விடும். செமையா இருக்கும் அந்த சீன்லாம் நீங்க பார்க்கும்போது. அப்புறம் வந்து இந்த படத்துல வந்து நடிச்சுக்கிற எல்லாருமே பர்ஃபெக்டா நடிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு உண்மையிலே ஹீரோயின் பொண்ணு. அதாவது வந்து இந்த படத்துல எதுவுமே கிடையாது, ஒரு அடல்ட் கண்டென்ட்டோ வேற ஏதோ வேற எதுவுமே கிடையாது. நீட்டா குடும்பத்தோட உட்காந்து நல்லா ரசிச்சு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஒரு சில சீன்கள் மட்டும் கொஞ்சம் டபுள் மீனிங் பேசுற மாதிரி எனக்கு ஒரு பர்சனலா ஒர்க் அவுட் ஆச்சு. உங்களுக்கும் அப்படி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நீங்க அதை கொஞ்சம் மைனஸ் பண்ணி
பண்ணிக்கோங்க, ஸ்கிப் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மரண மாஸ் வந்து எல்லாருமே ரசிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான ஒரு மூவி. மலையாளத்தில் காமெடி படங்கள் நிறைய வரும். ஏதோ ஒரு சில படங்கள் ரொம்ப வெற்றி ஆயிரும், ஒரு சில படங்கள் ரொம்ப ஸ்லோவாகி மொக்கையாயிரும். ஆனால் இந்த படம் வந்து உண்மையிலே நல்லா இருக்குது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு 10 நிமிஷம் அவங்க எடுத்துக்கிறாங்க. படத்தை வந்து உள்ளே போய் நம்ம எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் தான் இந்த படம் எதை நோக்கி நகருது அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரிய வரும். ஆனால் வில்லனை அறிமுகப்படுத்திட்டு இவங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆச்சரியப்பட்டு இருக்கிற நேரத்தில் தான் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக கொடுத்து இந்த படத்தில் அப்படியே வேற லெவல் கொடுத்துருக்காங்க. ஆனால் கிரைம் த்ரில்லரும் கிடையாது. இந்த படம் வந்து ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு காதல் படமும் கிடையாது. எல்லாம் கலந்து ஜனரஞ்சகமான படம். எல்லாரும் பார்த்து ரசிக்கலாம். இந்த படம் வந்து சூப்பராக இருக்குது. சூப்பராக பார்த்து ரசிக்கலாம் குடும்பத்தோட. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.